நல்லா பெருசா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ரூபா மினிவல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே சாட்டர்டே. போன வாரம் பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து சாட்டர்டே வரல. ஏன்னா நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் ஆடி 18 செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ 1 வீக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து கண்ணு வரா. கண்ணு வரேன்னு சொன்னாவே நான் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் என்னென்ன வேலையெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் வந்து எனக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பேன். நான் கண்ணு தம்பிங்களை பார்த்துப்பா. ஸோ அந்த டைமில் நம்ம கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோஃபா கவர் பாருங்கள், இந்த மாதிரி டபுளாக இனிமேல் வாங்கவே கூடாது. ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தான் வாங்கணும். 2 பசங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா அதை போட்டு எடுத்து மூஞ்சில் மூடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு மொத்தத்தில் வந்து அதுக்கு அந்த கவரை சோஃபா கவராக தவிர மற்ற எல்லாத்தையுமா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நானும் போட்டு டெய்லி வைப்பேன். திருப்பி மதியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கழிச்சு விட்ருவாங்க. இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு. ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன். சம்டைம்ஸில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து விட்டுறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் 2 செட்டாக துணி போட்டு விட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு செட்டு வந்து எடுத்துட்டேன். பெட்ஷீட்டு, அப்புறம் பெட் கவரு, நம்ம போத்துற இது எல்லாமே மெத்த விரிப்பு எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் துவைச்சிருந்தேன். ஒரு 1 வீக்குக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வீக்லி ஒன்ஸாவது பார்த்திங்கன்னா பெட் கவர் எல்லாமே துவைக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். அது இந்த குளிருக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பிசுன்னு இருக்க மாதிரியே இருக்குது. ஏன்னா இப்போ நைட்டில் கொஞ்சம் குளிருது இல்லையா, அதனால் சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு அதை போய் காய போட்டுட்டேன். இது வந்து செகண்ட் செட் வந்து இது நம்மளோட நார்மல் துணியில். நான் வந்து இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற துணியோட வந்து பெட் கவர் எல்லாத்தையும் சேர்த்து போட மாட்டேன். அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை ஒரு செட்டாக துவைச்சி போட்டுட்டேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து செகண்ட் ஒரு செட்டாக போட்டாச்சு. இங்கே பாருங்கள் முன்னாடி எப்படி வழி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் போட்டிக்கோவை. இதை க்ளீன் பண்ணவே நமக்கு தனி ஸ்ட்ரென்த்து வேணும் போல். ஸோ இது எல்லாமே ஃபைனலாக வந்து மாடியில் காய போட்டுட்டேன். ட்ரை ஷீட் பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து கம்ஃபர்ட் மூக்கி காய போட்டுருவோம். நிலனும் பெட்டில் படுக்கிறனால பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, அதுக்காக இதுக்கு மட்டும்தான் பேம்பர்ஸு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பாசிப்பருப்பு சாம்பார் தான் வச்சோம். வினோக்கு கொடுத்தனால கொஞ்சம் காலியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். நேற்று நைட்டு வந்து தோசைக்கு தக்காளி கடைஞ்சிருந்தேன். ஸோ அதுவும் மிச்சம் இருந்தனால அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்புறம் மார்னிங்க்கு சாம்பார் கப்பளம் போட்டால் தான் நமக்கு உள்ளே இறங்கும். அப்போ நேற்று வச்ச ரசத்தோடு பார்த்திங்கன்னா விட்டுட்டேன். கையோட கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணிட்டேன். டீப் க்ளீனிங்லாம் இல்லை, சும்மா மேலே மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி பால் வந்து காய வச்சு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போது டைம் ஒரு 10 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணு வந்துட்டா. கண்ணு எப்போவுமே அங்கே முக்குக்கிட்ட வரும்போதே எனக்கு கால் பண்ணிடுவான், நான் வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு. நான் தம்பிங்களை எல்லாத்தையும் தூக்கிட்டு முன்னாடி வந்து நின்று பார்த்துட்ருப்போம். இல்லைன்னு ஒரே ஹாப்பி. இதுவுமே வந்து இப்போ நல்ல விவரம் தெரியறதுனால ரொம்பவே கண்ணு கூட அட்டாச் ஆகிட்டான். அம்மா எப்பவும் போல் பாருங்கள் எல்லாமே எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே. எனக்கு ஆரஞ்சு மிட்டாய் ரொம்ப பிடிக்கும், அதை வந்து வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. தக்காளி வந்து இங்கே 35 ரூபா சொன்னாங்க, அங்கே 15 ரூபா தான். குட்டி குட்டி தக்காளியாக இருக்கனால அது 2 கிலோ வாங்கி கொடுத்துருந்தாங்க எனக்கு. அப்புறம் காலிஃப்ளவரு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நான் ஃபைனலாக எந்தெந்த இடத்துல இருக்கோ அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு நான் வந்து வீடு கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். வீடு கூட்டிட்டு கையோட வீடு வலிச்சிட்றேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ தம்பியை வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணுட்ட தம்பிங்களை கொடுத்துட்டு நான் வீடெல்லாம் இன்றைக்கி கண்ணு வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கூட்டவே ஆரம்பித்தேன். கூட்டிகிட்டு பார்த்திங்கன்னா வலிச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ டைம் ஒரு 12:30 இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இடையில பார்த்திங்கன்னா தம்பிங்களை குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டுறது எல்லா வேலையுமே இன்றைக்கி நாங்கள் பண்ணியாச்சு. அப்புறம் தான் வந்து நான் தலை குளிக்க போனேன். இன்றைக்கி நான் தலை குளிச்சிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்க விளையாண்டுட்டு இருக்கேன். கண்ணும் துணி மடிச்சிட்டு இருந்தா அதில் ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அச்சு எப்படி ஓடுறான் பாருங்கள். அவனுக்கு எப்போவுமே அப்படி தான். நான் என்ன பண்ணுவேன்னா துணி மடிக்கும் போது அவனை கட்டியில் விட்டுருவான். அவன் கட்டியில் ஏதாவது பஸ் அந்த மாதிரி கொடுத்தா அதை கொஞ்சம் விளையாண்டுட்டு இருப்பான். ஸோ அந்த டைமில் நான் வந்து துணி மடிச்சு வச்சுருவேன். ஆனால் ஒரு கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கணும், எப்போ வேணாலும் ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. கண்ணு பாருங்கள் எப்படி. இது ஒரு விளையாட்டு இதுவுக்கு. அவனை வச்சு விளையாண்டுட்டு இருக்க டைமில் பார்த்திங்கன்னா 2 பெட்டுக்குமே பார்த்திங்கன்னா கவர் போட்டுட்டேன். அந்த சின்ன பெட் இருக்குல்ல, இதில் தான் பார்த்திங்கன்னா நிலன் படுப்பான். பெரிய பெட்டில் வந்து நானும் இதுவும் படுத்துப்போம். சின்ன பெட்டில் வந்து நிலன் அப்பாவும் நிலனும் படுத்துப்பாங்க. அவனுக்கு வந்து பேம்பர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன்ட்டா. ஸோ அதனால் டெய்லியுமே பெட்ஷீட்டை துவைச்சே ஆகணும். யூரின் போயிடுறான், அதுக்காக பார்த்திங்கன்னா துவைச்சே ஆகணும். ஸோ அதான் அதையும் போட்டுட்டு அந்த பெரிய இதையும் பார்த்திங்கன்னா நான் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் இதுவும் இப்போ தொட்டியில் ஒரு 1 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். இவனை தூங்க வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொட்டியில் ஆட்டி விட்டுட்டுருக்கேன். நானும் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க தொட்டியில் ஆட்டாமே தூங்க வச்சு பழக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் 2 பசங்களும் சரி தொட்டியில் ஆட்டலைன்னா ஃபுல் டே கூட தூங்க மாட்டுறாங்க. அது அப்படியே பழக்கினாலே என்னன்னு தெரில. ஃபைனலாக பாருங்கள் இது தூங்கிட்டான்.
பெட் கவர் ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து ரிலீஃபாக சாப்பிட்டுட்டு கண்ணு இருக்கனால எனக்கு ஒரு குட்டி தூக்கம் போட வேண்டியதுதான். வேறு எந்த வேலையும் பெருசாக எதுவுமே இல்லை. ஏன்னா துணியும் மடிச்சாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கையோட பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் வச்சுட்டு கண்ணு தாங்க பாருங்கள் எத்தனை பாத்திரம், எல்லா பாத்திரமும் பார்த்திங்கன்னா கண்ணு விளக்கிட்டா. எனக்கு ஒரு 2 days பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் விளக்குற வேலையிலேருந்து விடுதலை. நானே மோஸ்ட்லி அந்த வேலை வந்து கண்ணுவே பண்ணிக்கிறேன்பா, நான் பண்ணிக்கிறேன்டி அப்படின்பா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்ட்டு நான் தலை மட்டும் காய வச்சிடலாம். தலை காய வச்சுட்டு கொஞ்சம் நம்ம கொண்ட மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த ஈரத்தோடையே படுத்தோம் அப்படின்னா எச்சா தலைவலி பிடிச்சிக்கும். என் நேரமோ என்னமோ தெரில, எனக்கு இந்த ஒரு 1 month-ஆகவே விட்டு ஒத்த தலைவலிங்கிறது ரொம்ப வருது. ஒத்த தலைவலி வந்தால் மட்டும் தாங்கவே முடியாது. எனக்கு இப்போ மட்டும் இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த ஒத்த தலைவலி ப்ராப்ளம் இருக்குது. கொஞ்ச நாள் வந்து வராமல் இருந்துச்சு, இப்போ திருப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. கடைசி என் பர்த்டேக்கு போனேன், இப்போ July 31 வந்திருந்தது. இப்போ ஒரு 10 நாள் கூட ஆகல, திருப்பி வந்துருச்சு. பட் தலை குளிச்சா எச்சா வலிக்கிற மாதிரி இருக்கும். பட் தலை போன வாரம் வெள்ளிக்கிழமை குளித்ததில்ல, 9 நாள் ஆச்சு. ஒரு மாதிரி ரொம்ப பிசுன்னு இருக்குன்னு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் தலை குளித்தேன். சரி கொஞ்சம் நேரம் தூங்கினாலாவது நமக்கு தலைவலி போகுமான்னு எனக்கு சீரியஸாக தெரில. ஏன்னா நான் இப்போ கண்ணு வந்தால் மட்டும்தான் இந்த ஆஃப்டர்நூன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் தூங்குவேன். ஏன்னா மற்ற நாள் பார்த்திங்கன்னா லிது வந்து லைட்டாக முண்டுவான். ஸோ அவனை பார்க்கணும் அப்படிங்கிறனால நான் தூங்கவே மாட்டேன். வேறு எதாவது வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு ஃபோன் பார்ப்பேனே தவிர நான் வந்து தூங்கவே மாட்டேன். ஸோ அதனால் கூட நமக்கு ரெஸ்ட் இல்லாதனால கூட தலைவலிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கி தூங்கி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். தைலத்தை தேய்ச்சிட்டு கொஞ்சம் தூங்கி பார்க்கலாம், தூங்கினா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தலை வந்து ஓரளவுக்கு காய வச்சிட்டேன். இப்படி காய வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு தலைவலிக்காது. நம்ம அப்படியே கொண்டை போட்டே 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தோம் அப்படின்னா நீர் அப்படியே கோர்த்து எச்சா பார்த்திங்கன்னா நமக்கு தலைவலிக்கும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நான் இப்படி லைட்டாக ஓரளவுக்கு மட்டும் நான் உதறிட்டு லைட்டாக முடிச்சு போடுற மாதிரி போட்டு அப்படியே நான் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா படுத்துருவேன். ஸோ படுத்துட்டேன், ஒரு 2 hours படுத்துட்டேன். ஒரு 4:30க்கு மேலே தான் நான் எந்திரிச்சதுமே பார்த்திங்கன்னா எனக்கு தலை சீவிணும், இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரியே இருக்கும். சிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னமோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு சிக்கு வந்திருக்கு. சிக்கே வராத நான் சிக்கு நானே யோசிச்சுட்டு ஏதாவது நம்ம மனசில் ஏதாவது ரொம்ப போட்டு திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம்னாவே அந்த ஒரு 1 week ரொம்ப திங்க் பண்ணிகிட்டு இருந்தாவே எப்படி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சிக்கு பிடிக்கும். அது சொல்லுவாங்கள்ல அம்மாங்கள்லாம். ஸோ அதெல்லாம் எனக்கு கரெக்டாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹேர் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபஸ்ட்டில் எவ்வளோ ஷைனிங் இருக்காது. நம்மளோட ஹேர் ஆயில் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹேர் ஆயில் மட்டும்தான் போடுறேன். முன்னாடி கூட நிறைய ஹேர் கேர் பண்ணுவேன், நிறைய எண்ணெய்லாம் மிக்ஸ் பண்ணிலாம் தலைக்கு தேய்ப்பேன். இப்போ எதுவுமே தேய்க்கிறதில்ல. சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு. இப்போ அவ்வளோதான், எப்போ போல் தலையெல்லாம் வந்து கட்டிட்டு எப்போ போல் காஜல், அப்புறம் பவுடர், பொட்டு, சந்தனம், இதுதான் என்னோடய மேக்கப் லுக். வேறு எந்த மேக்கப்பும் நான் பண்ண மாட்டேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து சாமி கும்பிடலாம். இன்றைக்கி தான் வந்து ரொம்ப எனக்கு எப்போவுமே சாட்டர்டே சாமி கும்பிட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வீடெல்லாம் வலிச்சு விட்டு நம்மளும் தலை குளிச்சுட்டு எல்லாமே அப்படி க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும்ல, அப்படியே சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி சாமி கும்பிட்றதுக்கே நமக்கு ஏதோ ஒரு கோவிலில் போய் கும்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சாமி கும்பிட்றதுல பர்ஃபெக்டாக கும்பிடுவேனான்லாம் எனக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து இப்படி சுற்றணும் அப்படி சுற்றணும்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சமாக நான் கும்பிடுவேன். ஆனால் எனக்கு சாமி வந்து அதெல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதுதான். லிது பாருங்கள் இறங்கவே மாட்டேன்ட்டான், என்னன்னு தெரியல. இன்றைக்கி ஈவினிங்லேருந்தே வந்து யார்கிட்டே போகல, கண்ணுக்கிட்ட கூட போகல, என்கிட்டயே இருக்கணுங்கிறான். அவனை வச்சுட்டே தான் சாமி கும்பிட்னேன். விழுந்து எப்போவுமே நான் சாமி வந்து விழுந்து கும்பிடுவேன், அதுக்கும் பார்த்திங்கன்னா விடவே இல்லை. ஸோ அதனால் வந்து அவனை வச்சுக்கிட்டே தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. சம்டேஸ் வந்து இப்படி தான் ரொம்பவே வந்து நமக்கு ஹார்டாக இருக்கும். எப்படின்னா வந்து காலையிலேருந்து இறங்கவே மாட்டாங்க, சமையல் பண்ண விட மாட்டாங்க. ஆனால் நம்ம சமைக்கணும், எந்த ஒரு வேலையுமே பண்ண விட மாட்டாங்க. அவங்க தூங்குகிற டைம் மட்டும்தான் நம்ம வேலை செய்ய முடியும். அது வந்து சில நாள் வந்து தூங்கவே மாட்டாங்க, ரொம்ப இருப்பாங்க. அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். எந்த வேலையுமே வீட்டில் செய்ய முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிச்சிடணும். அது முடிக்கலைனாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனாலே வந்து நான் தம்பியை தூங்க வச்சுட்டு எல்லா வேலையும் வந்து முடிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து அதுதான் முடிச்சுட்டு கூட சாப்பிட்றது கூட அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். வீட்டு வேலையை முடிச்சிட்டாவே ஃபஸ்ட்டு போதும்னு சொல்லி இந்த வீடு கூட்டுறது, பாத்திரம் விளக்கு, இந்த மாதிரி எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடுவேன். ஸோ அவ்வளோதான், சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு கண்ணு வந்து மாடிக்கு போனால் ஓரளவுக்கு தம்பி கொஞ்சம் நார்மலாக இருப்பான். ஸோ மாடிக்கு தூக்கிட்டு போடா, நான் வந்து கொஞ்சம் இட்லிலாம் ஊற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. கண்ணும் பார்த்திங்கன்னா மாடிக்கு தூக்கிட்டு போயிட்டா. நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவு கலக்கி வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து முட்டை ஒரு 2 வந்து வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா என்னென்னா லிது வந்து ஒரு 1 வீக்காகவே நல்லாவே சாப்பிட்றது கிடையாது. அம்மா வீட்டுக்கு போன வாரம் போயிட்டு வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே டில் 1 வீக் ஆச்சு. பட் அவன் முன்ன மாதிரி சாப்பிட மாட்டான். எதனாலே தெரில. ஃபஸ்ட்டில் சீரியஸாக நான் வந்து இந்த கண்ணுப்பட்டு போயிடும் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். நிறைய சொல்லுவாங்கள்ல குழந்தைங்க இப்படி பார்த்து விட்டக்கூடாது அப்படி பார்த்து அதெல்லாம் சொல்லுவாங்க, நான் நம்பவே மாட்டேன். பட் இப்போ நான் நம்புறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து தம்பி வந்து இன்றைக்கி நானே சொல்லுவேன், இன்றைக்கி பரவாயில்லையே நம்ம குழந்தைங்க நல்லா சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் டேவே சாப்பிட மாட்டாங்க. இதை நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன்.
தம்பிங்களும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு ஊட்டிவிட முடியாது, சாப்பிட மாட்டாங்க, வெளியில் வேடிக்கை காமிச்சு தான் ஊட்ட முடியும். ஸோ அம்மா வீடு வந்து மெயின் ரோட்லேயே இருக்குல்ல. ஸோ நிறைய பேர் நான் ஊட்டும்போது பார்த்தாங்க. அப்போயே அம்மா சொன்னாங்க கண்ணு பட்டிருக்கோம் அப்படின்னாங்க. நான் அதை பெருசாக நம்பலை. ஆனால் சீரியஸாக அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தவன் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. அம்மாவுக்கு சுற்றி போட சொன்னாங்க, நானும் சுற்றி போட்டுட்டேன். அப்புறம் அது என்ன தலை நம்ம காய் வைப்போம்ல, மைக்கோதிமாங்கள, அதை வந்து நல்லா நெருப்பில் காட்டி டக்குன்னு அவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து சுல்லுன்னு இழுக்கணும். அந்த சுர் அப்படின்னு வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த கண்ணெல்லாம் போயிடும் அப்படின்னாங்க. அதுவுமே ட்ரை பண்ணேன். பட் இன்ன வரைக்கும் அவன் சாப்பிடவே இல்லை. இப்போ ஒரு 3 டேஸாக பார்த்தீங்கன்னா அவன் நான் ஊட்டு பார்ப்பேன், அவன் சாப்பிட மாட்டான். திருப்பி அத்தைகிட்ட போய் கொடுப்பேன். அவங்க நான் என்ன சாப்பாடு கொடுக்குறேனோ அதே பார்த்திங்கன்னா நல்லா கையில் நல்லா நொறுங்க பிசைஞ்சு தண்ணி ஊற்றி சங்கடையில் தான் வாத்து விட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு ஆப்ஷனே இல்லை. ஏதோ ஒன்று சாப்பிட்டு ஆகும். நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டாதீங்கன்ட்டு. எதுவுமே சாப்பிட்லாம் நினச்சி பாருங்களேன், அவங்க என்ன ஆவாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு அது ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து சங்கடையில் வந்து வாத்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இட்லி ஊற்றிட்டு மார்னிங் வச்ச சாம்பாரே இருந்துச்சு, அதையும் நான் சூடு பண்ணிக்கிட்டேன். ஐடென்சிக் பிஸ்கட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா அதுவும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இட்லி வந்து வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து அதில் வந்து பார்த்துக்கோங்க. இந்த குச்சி எப்பவும் போல் நம்ம ஸ்டாண்ட்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா முன்னாடி எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் கையில் தொட்டு கையில் வந்து கை உள்ளே விட்டு பார்ப்பாங்க. ஸோ அதை விட இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்லி வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாம். டைம் பார்த்துக்கலாம். 10 மினிட்ஸ்னால் 10 மினிட்ஸில் வெந்துடும். சப்போஸ் நம்ம டைம் பார்க்க மறந்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு நம்ம உள்ளே குத்தணும் அப்படின்னா வந்து மாவு இல்லாமல் நமக்கு நல்லா வந்துச்சுன்னா இட்லி வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் இட்லி அரிசி மட்டும்தான் போடுறேன். 1 கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா 100 கிராம் உளுந்து போடணும். இது வந்து அத்தை எனக்கு சொல்லி கொடுத்த கணக்கு. எனக்கு 1 கிலோ அரிசிக்கு வந்து எனக்கு ஒரு டம்ளர் இருக்குது. அந்த டம்ளரில் 5 டம்ளர் வந்து 1 கிலோ அரிசி. ஒரு குட்டி டம்ளர் இருக்குது எங்கள் டீ டம்ளர், அது வந்து 100 கிராம் உளுந்து. ஸோ அதனால் அந்த டம்ளர் அளவு வச்சு பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டுப்பேன். வேறு எதுவுமே நான் போடுறதில்ல. நிறைய பேர் யூடியூப்லலாம் வந்து 3:1 4:1லாம் சொல்கிறாங்க. நான் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வரவே இல்லை, ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. ஸோ அத்தை சொன்ன அந்த ரேஷியோ தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் எனக்கு சூப்பராக இட்லி வந்துட்டுருக்கு. ஸோ இட்லி அரிசினா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்களேன். 1 கிலோ அரிசிக்கு 100 கிராம் உளுந்துங்கிறது அக்யூரேட்டாக இருக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பார்த்திங்கன்னா உளுந்து நிறைய போன மாதிரி ஆகி அப்படியே வந்து இட்லி வந்து ஒட்டிக்கும். இட்லி வந்து இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வராது, ஒரு மாதிரி சப்பையாக இருக்க மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஆயிரும். ஸோ தம்பிங்களுக்கு பார்த்திங்கன்னா கையோட இப்போ மணி ஒரு 6:15 இருக்குன்னு நினைக்கிறேன், 6:30க்கு ஊட்டு விட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போவே போட்டு வச்சா தான் ஆறுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இதுக்கு பாருங்கள் ஒரு இட்லி, இதவே அவன் சாப்பிட்லன்னா வேறு ஆப்ஷனே இல்லை. திருப்பி நாங்கள் தண்ணி கலந்து சங்கடையில் தான் வாக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சுருக்கேன். ஒரு 8 மணிக்காட்ட அதாவது கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா வேறு ரொம்ப நாளாச்சு முட்டையை சாப்பிட்டு அவன் ரொம்ப வீக் ஆகிட்டான். அந்த ஒரு 1 வீக்கில் பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி கொஞ்சம் முட்டை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் பாருங்கள் இதெல்லாம் அப்புறம் விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இதுவும் பார்த்திங்கன்னா குழம்பெல்லாம் நல்லா சாப்பிடுவான். பட் இப்போ ஒரு 1 வீக்காக குழம்பு சாப்பிட்றதில்ல. ஸோ நான் பால் தான் வந்து காய வச்சு பார்த்திங்கன்னா இட்லியில் மிக்ஸ் பண்ணி அவனுக்கு விட்டுட்ருக்கேன். என்னை பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒன்று சாப்பிட்டா போதும். அவன் சாப்பிடும்போதெல்லாம் அவன் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு தான் தோணும். அவன் சாப்பிடாமல் இருக்கும்போது ஏதாவது ஒன்று சாப்பிட்டா போதுங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆயிடுது. பாருங்கள் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 6:20க்குலாம் மேலே வந்தேன். நிலன் லிது 2 பேருமே பார்த்திங்கன்னா அத்தையும் கண்ணும் மேலே வச்சு விளையாட வச்சுட்டு இருந்தாங்க. லிதுவுக்கு பாருங்கள் மாடினா ரொம்ப குசியாக இருப்பான். எவ்வளோ நைனேன்ட்டு இருந்தாலுமே மாடியில் வந்து விட்டானா ஓரளவுக்கு அவன் நார்மலாக இருப்பான். ரோசி பாருங்கள் எப்படி வேடிக்கை பார்த்துட்ருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் வந்துட்டேன். இதுதான் இப்படி தான் எனக்கு இந்த டே போச்சு. இதுக்கப்புறம் தம்பிங்களை சாப்பிட வச்சுட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் நம்ம ரூபா மினிமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா. ஷர்ட்லேயே நல்லா பெருசாக இருக்குல்ல, ஓகேவா?